Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரட் ரீடர். இன்றைக்கி நம்ம வந்து பழனி ஆண்டவர் மெசேஜ் பார்க்குறோம். சித்தர்கள் அருள் இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மெசேஜ் நீங்கள் கண்ணில் பார்ப்பீங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஹையர் செல்ஃப் அவங்களோட கனெக்டிவிட்டி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரீடிங் ரெசனேட் ஆகும். ஓகேவா? சரி, இதில் 2 பைல் வைக்கிறேன். பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2. பைல் நம்பர் 1க்கு வந்து ரெட் கலர் ஹீலிங் பிரமிட், பைல் நம்பர் 2க்கு வந்து ப்ளூ கலர் ஹீலிங் பிரமிட். ஓகேவா? இந்த 2 பைலில் ஏதாவது ஒரு பைல் உங்களுக்கு சூஸ் பண்ணணும். எந்த பைல் 2 நிமிஷம் கண்களை மூடி ரிலாக்ஸாக ப்ரீத் பண்ணுங்கள். எந்த பைல் சூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு வந்து தோணுதோ அந்த பைல் சூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, இப்போது இந்த பைல் ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வாங்க. கமெண்ட்டில் வந்து பழனி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அவரை எப்படி கூப்பிட்டா பிடிக்குமோ அப்படி. ஓகேவா? அதே மாதிரி சித்தர்களோட உங்களுக்கு ஈடுபாடுகள் இருக்குது, சித்தர் வழிபாடு பண்ணுறீங்கன்னா அவங்களோட அந்த நேமுக்கும் வந்து நன்றி சொல்லுங்கள். ஓகேவா? கணக்கம்பட்டி சித்தர் பார்க்குறீங்க, இல்லை அவரோட உங்களுக்கு ரெசனேட் ஆகுது, அவரை பற்றின விஷயங்கள்லாம் நிறைய நீங்கள் கேள்விப்படுறீங்க, இல்லை அப்பாவை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் அவருக்கு நன்றி சொல்லுங்கள். அதே மாதிரி கேளக்கிய சித்தர், அப்புறம் வந்து சாய்பாபா, நீங்கள் அந்த மாதிரி யார் வழிபட்டாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் அவங்களுக்கு தேங்க் பண்ணுங்கள். ஓகே, வா. இப்போ பைல் 1 சூஸ் பண்ண செல்லங்களுக்கு பழனி ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீங்கள் வணங்குற அந்த சித்த பெருமக்கள் எல்லாரும் பழனி ஆண்டவருக்குள்ளே இருக்காங்க. பழனி ஆண்டவர் மெசேஜ் என்ன இருக்குது? சித்தர்கள் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்பா மூலமாக? ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைல் ரீடிங் பார்க்குறவங்க ஏதாவது ஒரு படிப்பு சம்மந்தமான விஷயத்துக்காக ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகேவா? கண்டிப்பாக வந்து ஸ்டூடெண்ட் மாதிரி தெரியுது. சில பேர் ஸ்டூடெண்ட்டாக இருப்பீங்க, சில பேர் பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கலாம், இல்லைனா ஒரு ஜாப், ஒரு ப்ராஜெக்ட் ஏதோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக எடுத்து பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ உங்களுக்கு வந்து இதில் இந்த ஸ்கில்ஸை நீங்கள் டெவலப் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு ஃபைனான்ஷியல் க்ரோத் இருக்குன்னு சொல்கிறார். இந்த படிப்பு எனக்கு ஃப்யூச்சரில் நல்ல ஒரு ஒர்க் அவுட் கொடுக்குமா, நல்ல ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்டெபிள் கொடுக்குமானா கண்டிப்பாக தரும். இந்த ஸ்கில்ஸை நீங்கள் நல்லா டெவலப் பண்ணிக்க போகிறீங்க. சில பேர் அது வந்து செய்யலாமா வேணாமா அந்த ஆசோலேஷன் இருந்தால் அந்த மாதிரி மைண்ட் செட் வைக்காதீங்க, பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கன்னி, மகரம், ரிஷபம், இந்த 3 ராசி அல்லது லக்னம் அதிகமாக இருக்கீங்க. இது வந்து பர்டிகுலராக நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு டாப்பிக்கில் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கு இது ரெசனேட் ஆகும். பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறது, ஒரு நியூவாக பிஸ்னஸ் ட்ரை பண்ணிவிட்டு அதில் வந்து இன்கம், அந்த மாதிரி அது ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி தான். அது மாதிரி படிப்புக்காக ஒரு ப்ரொஃபஷ்னல் டிகிரி பண்ணுறீங்க, ஏதோ சம்திங் உங்கள் படிப்புக்கான சில முயற்சிகள் எஃபெக்ட் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்ல க்ரோத்திங் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ராசியில் மட்டும்தானா பார்க்கணும் அப்படி கிடையாது. ஒரு சிலர் வந்து ரொம்ப டவுட் பண்ணுறீங்க. உங்களுக்கு இந்த சுச்சுவேஷன் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம். மோஸ்ட் ஆஃப் இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக ரெசனேட் ஆகுது, அதனால் நான் அதை வந்து உங்களுக்கு கன்வே பண்ணுறேன். சரியா? அப்புறம் இன்னும் சில பீப்புள் பார்த்தீங்கன்னா இது வந்து எனர்ஜி ரீடிங், கலெக்டிவ் ரீடிங் கைஸ். இந்த ரீடிங் பார்க்குறவங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்கல்ல, நீங்கள் ரொம்ப ரொம்ப அன்பானவங்களாக இருப்பீங்க, ரொம்ப வந்து உங்ககிட்ட வந்து ஒரு என்னென்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் எல்லாருமே அரவணைச்சி ரொம்ப எல்லாருக்குமே வந்து ஆத்மார்த்தமான ஒரு சப்போர்ட் கொடுக்கக்கூடிய பர்சன், ஒரு பொறுப்பான குடும்பத் தலைவன் ஸ்தானத்தில் இருப்பீங்க. எக்ஸாக்டாக சொல்ல போனால் அப்படி. இப்போ நீங்கள் ஃபீமேல் பார்க்குறீங்கன்னா குடும்பத் தலைவியாக வச்சுக்கோங்க. ஓகேவா? எல்லாருமே அரவணைச்சி ரொம்ப உங்களை வந்து உங்களை வந்து பிலீவ் பண்ணி எந்த விஷயத்தையும் வந்து உங்களை சுற்றி இருக்கிறவங்க செஞ்சாங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஏன்னா நீங்கள் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல கைடன்ஸை கொடுப்பீங்க, ஒரு சப்போர்ட் கொடுப்பீங்க. இப்போ சில சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்து சேஃபாக இல்லையாங்கிற கன்ஃபியூஷன் இருந்தால், இப்போ இருக்க சுச்சுவேஷன் சேஃபாக தான் இருக்குது. நீங்கள் கொடுக்குற அன்பு பாசம் எல்லாம் உங்களுக்கு கரெக்டான இது தான் போயிட்டுருக்கு. அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. சில பேருக்கு வந்து உங்களோட பாண்டிங் நல்லாயிருக்கும். உங்களோட பர்சன் உங்ககிட்ட வந்து இப்போ ஒரு சிலர் வந்து உங்களோட கணவரோ இல்லைன்னா உங்கள் மனைவியோ உங்ககிட்ட கொஞ்ச நாளாக இணக்கமாக இல்லைன்னா அவங்கக்கிட்ட அதை நீங்கள் ப்ரேயராக கூட வச்சுருக்கலாம்.
எனக்கு வந்து என்னோடய மனைவி எனக்கு ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணணும், இல்லைனா எங்கள் இப்போ நீங்கள் ஃபீமேல் பார்க்குறீங்கன்னா அந்த மாதிரி அது ஜெண்டர் மாதிரி நீங்கள் வச்சுக்கணும். மெயில் பார்க்குறீங்கன்னா உங்களோட மனைவி, ஃபீமேல் பார்க்குறீங்கன்னா உங்களோட கணவர், அந்த மாதிரி எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணணும். இது சில பேருக்கு பிரார்த்தனையாக கூட இருக்கலாம். அவர்கிட்ட ரொம்ப நாளாக வந்து ஏன்னா கொஞ்ச நாளாக உங்கள் கணவரோ இல்லை மனைவியோ உங்களுக்கு சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் நீங்கள் போகலை, அதனால் ஒரு பிரார்த்தனை இருக்குது உங்களுக்கு. ஸோ அவங்க உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்கள நீங்கள் நம்பலாம். ரொம்ப வந்து மெச்சூரிட்டியான பர்சனாக இருப்பாங்க, மற்றவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கக்கூடிய பர்சனாக இருப்பீங்க நீங்கள் பார்க்குறதுல ஒரு சிலர், இல்லைனா உங்கள் பர்சன் அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, இந்த மாதிரி ஒரு அன்புக்காக நீங்கள் வந்து ரொம்ப பாசம் வேணும், அவங்களோட சப்போர்ட் வேணும் நீங்கள் வந்து நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். நீங்களாம் ரொம்ப நல்ல மெச்சூரிட்டியான பர்சனாக இருப்பீங்க. அபோவ் 35, 40, 45, ஒரு சிலர் அதுக்கு மேலே கூட இருக்கலாம். பட் இந்த ஆவரேஜ் ரேஞ்சு. அதுக்கு முன்னாடி படிப்பு சம்மந்தமாக சொன்னேன்ல, அவங்கெல்லாம் வந்து 25க்கு பிலோக்கு இருப்பீங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த சிச்சுவேஷனில் இருக்கிறவங்க கூட சம் பீப்புள் தே ஆர் டூயிங் த பிஸ்னஸ் ஆர் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட், ஏதோ ஒரு படிப்பு கூட நீங்கள் எடுத்து படிச்சுட்ருப்பீங்க. அந்த மாதிரி எனக்கு ரெசனேட் ஆகுது கார்டு வழியாக பார்க்கும்போது. அப்புறம் வந்து ஒரு சிலருக்கு வந்து உங்கள் மெயில் எனர்ஜி உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருப்பாங்க, ஆனால் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க கைஸ். அவங்க உங்களை யூஸ் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்டேருந்து கொஞ்சம் அவேராக இருங்க. இந்த மாதிரி பர்சனுக்காக நீங்கள் வந்து மேனிஃபெஸ்டேட் பண்ணுறது, அவங்களுக்காக உட்காந்து வேலை பார்த்து கொடுக்கறது, சம்பாரித்து கொடுக்கறது, ஃபைனான்ஷியலாக அவங்க அப்பப்போ கேட்கும் போதெல்லாம் உங்களை வந்து யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு சரியான கைடன்ஸ் அவங்க கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி உங்களை சுற்றி இருக்கிறாங்க, இல்லைனா இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்கள அவாய்ட் பண்ணுறது நல்லது. அண்டர்ஸ்டாண்ட்? ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி உங்களை ஃபேக்காக ஏமாத்துறாங்கல்ல, அவங்க வந்து இந்த ராசியில் இருக்கலாம். மிதுனம், துலாம், கும்பம் அண்ட் கடகம், விருச்சிகம், மீனம். இந்த ராசிக்காரங்க நீங்களாக இருப்பீங்க. அந்த ஏமாத்துகிற பர்சனுக்கு அந்த மாதிரி குணம் இருக்கும். ஓகேவா? இந்த ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக தெரியுது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, அவேராக இருங்க. இதுக்கு மேலே எவ்வளோ அழகாக புட்டு வச்சுட்டா இருப்பாருங்க. அவங்க வந்து ஃபேக்கான மனிதர்கள், அவங்கள வந்து நம்பாதீங்க. உங்களை நிறையா ஏமாற்றுவாங்க. அவங்கக்கிட்ட சில அடிக்ஷன் இதெல்லாம் கூட இருக்கும். ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம், என்னது இந்த சீட்டுக்கட்டு விளையாடுறது, இல்லைனா ட்ரிங்க்ஸு, இந்த மாதிரி ஏதோ சம்திங் அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு அடிக்ஷன் இருக்குது. சம்திங் பி ஹேவர். கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. ஓகே, சரி. இந்த பைல் 1 ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. சித்த பெருமக்களுக்கு நன்றி சொல்லுங்கள், பழனி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அப்படியே அக்யூரேட்டாக எப்படி தெளிவாக எடுத்து உங்களுக்கு டாப்பிக்கை கவர் பண்ணுறாரு பாருங்க. பழனி ஆண்டவருக்கு தேங்க் பண்ணுங்கள். செந்தில் ஆண்டவர் இன்றைக்கி எனக்கு பழனி ஆண்டவர் அவரோட அந்த மெசேஜ் கொடுக்கணும்னு எனக்கு ரெசனேட் ஆச்சு. ப்ளஸ் அதோட சித்தர் வழிபாடு பண்ணுறவங்களும் நீங்கள் இதை பார்க்கலாம். யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸை நீங்கள் எப்படி நீங்கள் வந்து ப்ரே பண்ணாலும் அவங்க எல்லாருமே வந்து இவங்களுக்குள்ளே வந்துருவாங்க. அதனால் இவங்களுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு மட்டும்தான் கிடையாது. உங்களுக்கு அது மாதிரி சில சித்தர் வழிபாடு பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக ரெசனேட் ஆகும். அவங்களுக்கு இது வந்து அவங்க கொண்டு போய் சேர்த்துருவாங்க. ஏன்னா இன்ட்யூஷனில் வர வச்சதே அவங்க தான், அப்புறம் அந்த வார்த்தையை கொடுக்குறதும் அவங்க தான். அப்புறம் நம்ம வந்து எதுவும் அது இது பண்ண தேவையில்லை, அது அவங்க பார்த்துக்குவாங்க. ஓகேவா? சரி, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா எடுத்துக்கோங்க கைஸ். ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குதுன்னு கூட சொல்கிறாங்க. ஆனால் ரொம்ப மைண்டு வந்து ரொம்ப இப்போ வேவிங்கில் இருப்பீங்க. ரொம்ப பயம், பதட்டம், எதையுமே வந்து நிதானமாக யோசிக்க முடியாது. ஒரு நேரம் தெளிவாக இருக்க மாதிரி இருப்பீங்க. நம்புவீங்க. ஒரு சில நம்பிக்கையே இல்லாத மனநிலையில் அப்படியே அண்டரில் இருப்பீங்க. அவ்வளோ பயம். இவங்கெல்லாம் வந்து நமக்கு எப்படி இந்த வேலை ஒழுங்காக இருக்குமா, நீங்கள் செய்கிற அந்த ஜாப்லேயும் சரி, சில பேர் படிப்புக்காக ட்ரை செஞ்சிட்ருக்கீங்களா, அதுக்கு சொல்கிற பிஸ்னஸ் பற்றி. அதே மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் கவனம் வைக்கணும். அதில் எமோஷ்னல் லாக்கில் அதிகமாக தெரியுது. உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. பட் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இது ஒரு கர்மா கூட எனக்கு தெரியுது கைஸ். ஒரு சிலருக்கு நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது, ஒரு சிலருக்கு வந்து சிச்சுவேஷன் சரியில்லை. கொஞ்சம் கவனம் வேணும். ஓகே, உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்குது, கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்க்ரீனில் தர்ற அந்த நம்பருக்கு பர்சனல் ரீடிங் எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த லேகிங்லேருந்து எமோஷ்னல் லாக் இருந்ததுன்னா ஹீலிங் சர்வீஸ் இருக்குது. ஓகேவா? இது வந்து உடல், மனம், ஆன்மா எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய லைஃப் கோச்சிங் கிளாஸ் இருக்குது.
ஆரா சக்ரா பிளாக்கேஜஸ் இருந்தால் கிளியர் பண்ணிக்கலாம். எல்லாமே நான் போட்டிருக்கேன். பழைய பதிவுகளை வேணால் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் அதில் டெப்த்தாக பேசியிருப்பேன். அதனால் இந்த வீடியோட எண்டில் கூட அதோட லிங்க் வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. பழைய வீடியோ பதிவுகளை 2-3 புதுசாக வரவங்களுக்காக சொல்கிறேன், இன்கேஸ் உங்களுக்கு புரிதல் இல்லைன்னா. ஓகே, கவலைப்படாதீங்க. அதாவது ஒருத்தருக்கு பிளஸ்ஸிங் மட்டும் கொடுத்துட்டு அவர் வந்து நீங்கள் செய்கிற வேலையை கண்டினியூ பண்ணுங்கள், சக்ஸஸ் இருக்குதுன்னு சொல்கிறாரு. இது வந்து உங்களோட ஜாப், கேரியர், ஒரு பிஸ்னஸ், ஒரு படிப்பு. ஆனால் சில பேர் என்ன பண்ணுறீங்க, உங்களோட பர்சனல் லைஃப்பில் கோட்டை விட்டு நிற்கிறீங்க. நீங்கள் ரொம்ப ஹார்ட்ஃபுல்லான, ரொம்ப நல்ல பர்சன், எல்லோரையும் அரவணைக்கணும்னு நினைக்கிற பர்சன். ஆனால் அவங்க கூட இருக்கிறவங்க அப்படி கிடையாது. அது சில பேருக்கு வந்து கணவன் அவர் மனைவி இல்லைன்னா லவர்ஸாக கூட இருக்கலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அவங்கள ஹேண்டில் பண்ணுற விதம் கொஞ்சம் நீங்கள் வந்து அதை வந்து கரெக்டாக அந்த இடத்துல லேக்கிங் எங்கேவோ அங்கே அதை வந்து சொல்லிட்டாரு, இதை பண்ணாத அப்படின்ட்டு. ஏன்னா நீ ரொம்ப மென்டலாக டிப்ரெஸ் ஆகிற, ரொம்ப மைண்ட் வந்து ரொம்ப ஆஸ்லேஷனில் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் நீங்கள்லாம் வந்து கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசியில் லக்னத்தில் அதிகமாக தெரியுறீங்க. அந்த டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. ஒரு சிலருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது, ஒரு சிலருக்கு கர்மா போயிட்டுருக்கு. கர்மா ரிலேட்டடான சுச்சுவேஷனில் மாட்டிகிட்ருக்கீங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் சரி பண்ணிக்கணும்னு ஏதாவது ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா, ஏன்னா நான் நிறைய விஷயங்கள் சொல்லியாச்சு, திரும்ப பழைய பதிவை போய் பாருங்கள். யாருக்காவது இது பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு தோணுச்சுன்னா ஒரு கன்சல்டேஷன் வாங்க, பார்த்து சரி பண்ணிக்கோங்க. ஓகே, சரி. காட் பிளஸ் யூ. குருச்சரணம். இப்போது பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு, இந்த ப்ளூ கலர் ஹீலிங் பிரமிட் சூஸ் பண்ணவங்களுக்கு சித்தர்கள் நம்ம பழனி ஆண்டவர் என்ன சொல்கிறார் பார்க்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து கமெண்ட்டில் பழனி ஆண்டவருக்கு தேங்க் பண்ணுங்கள். ஓம் முருகான்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஓம் சரவண பவா இல்லை சரஹண பவா, என்ன சொன்னால் உங்களுக்கு அவரோட அட்ராக்ட் ஆகுதோ அதே மாதிரி சித்தர்கள் வழிபாடும் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அவர்கள் பேரையும் போடுங்க, நன்றி சொல்லுங்கள். உங்களுக்கான மெசேஜ் என்ன வச்சுருக்காங்க பார்த்துடலாம். டியூஸ்டே, செவ்வாய்க்கிழமைக்கான மெசேஜ் இது. சில விஷயங்கள்லேருந்து, அது பைல் 1க்கு பார்த்தோம், அதிலேருந்து நீங்கள் வெளில வாங்கன்னு சொல்லி அவர் கைடன்ஸ் கொடுக்குறாரு. ஆனால் எத்தனை பேரால் வெளியே வர முடியுது, எத்தனை பேர் அதிலேருந்து மீள்றீங்க? கொஞ்ச நேரம் கடவுள் பக்தி இருக்கும், கொஞ்ச நேரம் அப்படியே ஆஃப் ஆவீங்க. அது மாதிரி ஆஸ்லேஷனில் இருந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் எந்த ஒரு வேலையிலுமே ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அதுக்கு தான் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் கிட்ட சில விஷயங்கள்லாம், அந்த ஹீலிங் ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறது. சரியா? சித்தர்கள்லாம் வந்து கடவுள் வந்து வழிகாட்டுவார், வாயில் கொண்டு வந்து ஊட்ட மாட்டார். நிறைய பேர் அதான் நினைக்கிறீங்க. அம்மா கூட உங்களுக்கு நல்ல விவரம் தெரிகிற வரைக்கும் தான் சாப்பாடு ஊட்டி விடுவாங்க. விவரம் தெரிஞ்சவொடனே நீங்களும் அள்ளி சாப்பிட்ணும். ஆமாவா இல்லையா? அதே மாதிரி தான் கடவுள் காட்ட தான் செய்வார். டிவைன் பாத் சேனல் மூலமாக உங்களுக்கு அந்த விஷயத்தை கன்வே பண்ணி கொடுக்குறாரு. நீங்கள் தான் அதை பிடிச்சிக்கிட்டு, சரி இதை இந்த ஸ்ட்ரகிள்லேருந்து நம்மளை வந்து மீட்டுக்கிட்டு வந்துடணும், ரெக்டிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்களாம் இது பண்ணிக்கிட்டு வரணும், முன்னுக்கு வரணும். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, பைல் 2க்கு என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 2 சூஸ் பண்ண செல்லங்களே, நீங்கள் ரொம்ப இப்போ இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்க சில பேர் ஃபீமேல் எனர்ஜி இல்லைனா மெயில் எனர்ஜி, மோஸ்ட் ஆஃப் ஃபீமேலுக்கு காமிக்குது. சிங்கிளாக இருப்பீங்க, ரொம்ப பேஷனேட்டாக வேலை பார்க்குறீங்க, ரொம்ப நல்லா ஃபைனான்ஸ்க்காக கூட இறைவன்கிட்ட ரொம்ப நீங்கள் வந்து பிரார்த்தனை வச்சுருக்கீங்க. ஒரு நல்ல வேலையில் இருக்கணும், இல்லைனா நான் பண்ணுற பிஸ்னஸில் நல்ல சக்ஸஸாக இருக்கணும், எனக்கு நல்ல வந்து மணி க்ரோத் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷயங்கள். மோஸ்ட் ஆஃப் மணிக்கும் தெரியுது. ஒரு சிலருக்கு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். நீங்கள் சில பேர் பார்க்குறவங்க ஒரு கவர்மெண்ட் ஜாபில் கூட இருக்கலாம், ஏதாவது அரசாங்க உத்தியோகம் சம்மந்தமான அந்த இதில் போஸ்டிங்கில் நீங்கள் இருக்கலாம். ரொம்ப நாளாக உங்களோட அந்த பாஸ்ட் லைஃப்பை நினச்சி சரியான தூக்கம் கிடையாது, ரொம்ப ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கீங்க, வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க. எப்போ இது நடக்கும், எப்போ நடக்கும் அப்படின்ட்டு. ஒரு சிலருக்கு வந்து ஒரு ஆஸ்லேஷன் இருக்குது, பாஸ்ட் லைஃப்க்கு திரும்ப மூவ் ஆன் ஆகலாமா இல்லை ஃபார்வர்டாக போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு.
சில பேர் நல்ல ஒரு பேலன்சிங்காக கொண்டு வந்துட்டுருக்கீங்க. இந்த ஜாப் கேரியரும் சரி, இப்போ இந்த லைஃப் ஸ்ட்ரகிளையும் சரி, அதுலேருந்து கொஞ்சம் பேலன்சிங்காக வந்துட்டுருக்கீங்க. நீங்கள் வர டைரக்ஷன் கரெக்டு, திரும்ப பேக் போகாதீங்கன்னு சொல்கிறாரு. அதே நேரத்தில் ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி ஒரு டிப்ரெஷனில், சரியான தூக்கம் இல்லை, சரி அந்த என்ன தான் நீங்கள் வந்து கான்ஷியஸ் மைண்டில் ஒரு ஆக்டிவாக இருந்தாலும் சப்கான்ஷியஸ் மைண்டை உங்களோட அந்த ஆழ்மனத்தில் வந்து ரொம்ப வருத்தமும் வேதனையும் இருக்குது. அது என்ன பண்ணுதுன்னா, உங்களுக்கு சரியான தூக்க நிலைக்கு போக மாட்டேறீங்க. சில பேருக்கு சரியான ஒரு நிறைய வருஷங்களாகவே வந்து தூக்கம் இல்லாமல் இருக்கும். இந்த உங்களோட பாஸ்ட் லைஃப்பில் நடந்த வலி வேதனைகளோட சில பேர் கரண்ட்டில் கூட கஷ்டப்படுவீங்க. அதுதான் சொல்கிறாரு. அதிலேருந்து வெளில வரணும். உங்களுக்கான நீங்கள் கேட்ட விஷயங்களுக்கான அந்த இது எல்லாமே கிடைக்க போகுது. ஓகேவா? ஒரு நல்ல போஸ்டிங் கேட்டிருக்கீங்க, ஒரு அந்த விஷயங்கள், அந்த மணி ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது. ஆனால் நீங்கள் இந்த சோக கீதம் பாடிட்டு இருக்கிறதுனால உங்களோட அந்த வெற்றி, அந்த பேலன்சிங், ஸோ ஒரு சிலருக்கு ஸ்ட்ரகிள் ஆகுது. ஒரு சிலர் பேலன்சிங்காக இருக்கீங்க, நீங்கள் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி வந்துட்டுருக்கீங்க, உங்களுக்கான விஷயம் நடக்கும் அப்படிங்கிறாரு. அந்த மணி ரிலேட்டடான விஷயங்களில் உங்களோட விருப்பங்கள் நிறைவேற்றப்படும். அதுக்கு உங்களை ரெடியாக வச்சுக்கோங்க. எஸ், நீங்கள் ஒரு சிலர் வந்து பார்க்குறது ஸ்பிரிச்சுவல் லைனில் கூட ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. உங்களுக்கு இன்ட்யூஷன் நல்லா வேலை செய்யும். ஆனாலும் சில பேருக்கு இந்த லேகிங் இருக்குன்றது சொல்கிறாரு. ஓகே, மோஸ்ட் ஆஃப் கடகம், விருச்சிகம், மீனம், கன்னி, மகரம், ரிஷபம் இந்த ராசி அல்லது லக்னம் அதிகமாக தெரியுறீங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைல் டூ ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. உங்களுக்கான அந்த பிளெஸ்ஸிங்ஸை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுங்கள். இந்த தேவையற்ற நெகட்டிவிட்டியிலேருந்து வெளில வாங்க. சில பேர் வந்து சக்ஸஸை நோக்கி போகிறீங்க. டோன்ட் கோ பேக் அப்படிங்கிற ஒரு ஹைலைட்டும் கொடுக்குறாரு. ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம். யாருக்காவது வந்து ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அதுக்கு கால் பண்ணாதீங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும்னா உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, பர்சனல் ரீடிங் வேணுமா, கன்சல்டேஷன் வித் ரெண்டுமே வேணுமா அப்படின்னாலும், பிரசன்ன ஜோதிடம் வேணும்னாலும் ஷார்ட்டாக மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் வந்து பாருங்கள். சரியா? ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.